வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழ் மக்கள் கிட்ட ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் வர்றதுக்கு முந்தைய ஸ்டேஜ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. ஆனா இந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சுதாரிச்சுக்கிட்டா இதுலேருந்து முழுசா வெளியே வர முடியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி இதுதான். சரி, இந்த ப்ரீ டயபெட்டிஸை முழுசா குணப்படுத்த முடியுமா, இல்ல வாழ்க்கை முழுக்க மாத்திரை மருந்துன்னு இருக்கணுமா? கவலைப்படாதீங்க, இந்த முழு விளக்கத்தோட கடைசியில இதுக்கான ஒரு தெளிவான, உறுதியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நாம ஏத்துக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, ப்ரீ டயபெட்டிஸ் நம்ம சமூகத்துல ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளோட குடும்ப வரலாறு, அப்புறம் நம்ம மரபணுக்கள். நம்ம குடும்பத்துல யாருக்காவது சக்கரை நோய் இருந்தா நமக்கும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது ஏதோ ஒரே ஒரு காரணத்தால வர்ற நோய் கிடையாது. இது ஒரு மல்டி ஃபேக்டோரியல் நோயின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து தான் இந்த நிலையை உண்டாக்குது. அதனால வெறும் மாத்திரையை மட்டும் நம்பி இருந்தா நோயோட அறிகுறிகளை வேணா கட்டுப்படுத்தலாம். ஆனா அதோட மூல காரணத்தை, அந்த ஆணிவேரை நம்மளால சரி பண்ணவே முடியாது. சோ பிரச்சனையோட வேர் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. சரி, அப்போ அந்த மூல காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. அது வேற எதுவும் இல்ல, நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள் தான். நாம தினமும் தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்யற சில சின்ன சின்ன தவறுகள் தான் நம்மளை இந்த பெரிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துது. சரி, நாம பொதுவா செய்யற அந்த தவறுகள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த ஸ்லைடு கொஞ்சம் நல்லா பாருங்க. முதல் தவறு, அதிகமா அரிசி சாதம், இட்லி, தோசைன்னு மாவுச்சத்து அதிகமா சாப்பிட்றது. இது நம்மளோட ஆகார, அதாவது உணவு முறையை பாதிச்சு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்னும் வேகமாக்குது. ரெண்டாவது, ராத்திரி ரொம்ப லேட்டா சாப்பிட்டுட்டு லேட்டா தூங்குறது. இது நம்மளோட விஹார, அதாவது ஓய்வை பாதிச்சு நம்ம உடம்போட இயற்கையான கடிகாரத்தையே குழப்பி விட்டுருது. மூணாவது, உடற்பயிற்சி கூட வேணாம், சாதாரணமா நடக்கிறது கூட ரொம்ப குறைஞ்சு போச்சு. இது நம்ம சஞ்சார, அதாவது உடல் இயக்கத்தை பாதிச்சு ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை சரியா பயன்படுத்த விடாம தடுக்குது. கடைசியா, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், அவசரம், பதட்டம். இது நம்மளோட விசாரா, அதாவது எண்ணங்களை பாதிச்சு பிளட் சுகர் அளவை எப்போதுமே அதிகமாவே வச்சிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இதுல எத்தனை பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறி இருக்கு. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு தீர்வு தான் என்ன? அதுக்கு தான் இந்த AVAS, அதாவது 5 தூண்கள் கொண்ட ஒரு முழுமையான வழிமுறை இருக்கு. இது இந்த சிக்கலான நோயை மேலோட்டமா பார்க்காம ஆணிவேர்ல இருந்து சரி பண்றதுக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட பாதை. அந்த 5 தூண்கள் என்னென்னா, ஆஹாரா நம்ம உணவு, விஹாரா நம்ம ஓய்வு, ஆசாரா நம்ம பழக்க வழக்கங்கள், விசாரா நம்ம எண்ணங்கள், மற்றும் சஞ்சாரா நம்ம உடல் இயக்கம். நம்ம முன்னாடி பார்த்த ஒவ்வொரு தவறுக்குமான தீர்வும் இந்த 5 தூண்களுக்குள்ள தான் இருக்கு. இதை ஒவ்வொன்னா நம்ம சரி செஞ்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இப்போ நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்க போறோம். நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நோயிலிருந்து முழுசா மீண்டு வர்றதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் நாம மேனேஜ்மெண்ட் மற்றும் ரிமிஷன்னு சொல்றோம். இது ஏன் முக்கியம்னா, உங்க இலக்கு எதுன்னு இதுதான் தீர்மானிக்க போகுது. இடது பக்கம் பாருங்க, டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட். இது என்னன்னா, வெறும் மாத்திரைகளை எடுத்து ரத்த சர்க்கரையோட நம்பர்ஸை மட்டும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. இது ஒரு தற்காலிகமான தீர்வு. ஆனா வலது பக்கம் பாருங்க, ப்ரீ டயபெட்டிக் ரிமிஷன். இது நம்ம வாழ்க்கை முறையை மாத்தி நோயோட மூல காரணத்தையே சரி செஞ்சு அதுல இருந்து முழுசா மீண்டு வர்றது. இதுதான் நிரந்தர தீர்வுக்கான நீண்ட கால திட்டம். ப்ரீ டயபெட்டிஸ் நிலையில இந்த ரிமிஷன் 100% சாத்தியம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த ரிமிஷன் ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. உடனடி தீர்வுகள் இங்க வேலைக்கே ஆகாது. ஒரு மெதுவான, பொறுமையான அணுகுமுறை தான் உண்மையான நிரந்தரமான தீர்வு. ஆனா ஏன் அப்படி? ஏன் இந்த பொறுமை இவ்ளோ அவசியம்? இதுக்கு முக்கிய காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலின் சொல்ற பேச்ச கேட்காத ஒரு நிலை. இதனால ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைய செல்களால சரியா எடுத்துக்க முடியாம போயிடுது. பல வருஷங்களா நம்ம செஞ்ச தவறுகளால உருவான இந்த பாதிப்பை சரி செய்யணும்னா, நம்ம செல்களை திரும்பவும் பழையபடி வேலை செய்ய பழக்கப்படுத்தணும். இது செல்லுலார் லெவல்ல நடக்க வேண்டிய ஒரு மாற்றம். அதனால இதுக்கு நிச்சயம் நேரம் எடுக்கும். நீங்க உங்க வாழ்க்கை முறையை மாத்தின ஒரு 6 வாரத்திலேயே ரொம்ப சுறுசுறுப்பா நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா இங்க தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இது வெறும் ஆரம்பம்தான், முடிவு கிடையாது. உங்களுக்கு வெளியில தெரியிற அந்த நல்ல மாற்றம் உங்க உடலோட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் இன்னும் முழுசா மாறலேங்கிறதோட அறிகுறி தான். ஒரு உண்மையான நீடித்த மெட்டபாலிக் ரீஎன்ஜினியரிங் நடக்கணும்னா, அதாவது உங்க வளர்ச்சிதை மாற்றம் ஆழத்திலிருந்து முழுசா மாறணும்னா குறைஞ்சது 6 மாசமாவது தேவைப்படும். இந்த 6 மாசமும் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யும்போது தான் உங்க உடம்பு செல்லுலார் லெவல்ல தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு நோயிலிருந்து நிரந்தரமா மீண்டு வரும். இந்த ஒரு முக்கியமான வாக்கியத்தை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க.
மெட்டபாலிசம் நோய்க்கு மெட்டபாலிசம் நேரம் வேணும். இது ஒரு வளர்ச்சிதை மாற்ற நோய். இதை சரி செய்யவும் அதுக்கு தேவையான வளர்ச்சிதை மாற்ற நேரத்தை நாம கொடுத்தே ஆகணும். அவசரப்பட்டா திரும்பவும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுவோம். அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த மெதுவான ஆனா உறுதியான பயணத்தை இன்னைக்கே நம்ம தொடங்கணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடவே வேணாம். பெரிய மாற்றங்கள் எல்லாம் தேவையில்லை. உங்க முதல் ஸ்மார்ட் ஸ்வாப், அதாவது ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க. அது சர்க்கரை இல்லாத ஒரு கப் டீயா இருக்கலாம், இல்ல ஒரு 10 நிமிஷம் நடக்கிறதா இருக்கலாம். அந்த முதல் அடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இன்றே எடுத்து வைங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில.